பலன் கொள்ள எழும்பு, பலன் கொள்ள எழும்பு, பலன் கொள்ள எழும்பு. ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நீ வல்லமையை தரித்துக்கொள், நீ பலன் கொள்ள எழும்பு. ஆமா, நீ பலன் கொள்ள எழும்பணும்னா எதை விட்டு எழும்பணுமா? தூசியை ஊதறி விட்டு எழும்பு. எருசலேமே நீ வீட்டிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை உதறி விட்டு எழும்பு. பாபிலோனின் சிறையிருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? 137வது சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். வாழ்க்கையில ஒரு இழப்பு நஷ்டங்கள் வரும்போது அழுகை வருவது இயல்பு. ஆனால் நீ எத்தனை காலம் தான் அழுது கொண்டே இருப்பாய்? நாங்கள் உட்கார்ந்து அழுதோம். ஆண்டவர் சொல்ற அந்த தூசியை தட்டு. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய பேரிழப்பு வரும்போது எல்லாரும் எங்க உட்காருவாங்கன்னா ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காருவாங்க. ஆண்டவர் உட்கார விடுவார், ஆனா எப்பவுமே உட்கார கூடாது. நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். அதுதான் பைபிள்ல இருக்கு. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் நீ பலன் கொள்ள எழும்பு. நீ அழுற, சரி அழு, கொஞ்ச நேரம் அழு, ஒரு 3 நாள் அழட்டும். ஆனா அதுக்கப்புறம் மரியாளே, நீ இன்னும் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. நீ பலன் கொள்ள எழும்பணும். ஆண்டவரே, நீங்க தான் ஒண்ணு செய்யலையே, நான் அதுக்கப்புறம் செய்யறேன், நீ முதல்ல எழும்பு. எங்க மரியாள்? மரியாள் இன்னும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற. ஆண்டவரே, அவளை எழும்பி வர சொல்லு. நான் 3 நாள் அவளை அழ விட்டேன், என்ன 4வது நாள் அழுதுட்டு இருக்கிறா. ஆமே, நீ எவ்வளவு நாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? மோசே மரித்ததும் துக்கம் கொண்டாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துக்கம் கொண்டாடி முடிஞ்சாச்சு, இனி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாமா? கர்த்தர் யோசுவாட்ட சொல்றார், ஏய் பலம் கொண்டு திடமனதாரு. நீ அழும்போது நான் விட்டேன், ஆனா இப்படி அழுதுட்டே இருந்து கானானை இழக்க போறியா? இன்னைக்கு கர்த்தர் சபையோடு பேசுகிற வார்த்தை இதுதான். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில கைவிட்டு போனது, நஷ்டமானது, சில இழப்புகள், சில வேதனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது. நீங்க உட்கார்ந்து அழுறீங்க. ஓகே, எவ்வளவு காலம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க போறோம்? அடுத்து சுதந்திரிக்க வேண்டாமா? ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினது என்னைக்கும் சாம்பல்ல உட்கார்ந்து அழுவதற்கு அல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பலம் கொள்ள நீ எழும்பு. எலியா பாருங்க, சோர்ந்து போய் சூறை செடி கீழே படுத்து கொண்டான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. படுத்துக்கொண்ட எலியாவின் இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வைத்து அவனை என்ன சொல்வார் தெரியுமா? நீ எழுந்து. சொல்லுங்க, எழுந்து. நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை பாருங்க. ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எழுந்து இருந்து போஜனம் பண்ணு. அடுத்த வார்த்தை, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் தலை மாட்டில் இருந்தது. ஓகே, அப்பொழுது அவன் எழுந்து இருந்துன்னு இருக்கா? அவன் புசித்து குடிச்சல படுக்கையிலே அப்படி படுத்துட்டே எழும்பி உட்கார்ந்த ஒருவேளை மைண்ட் மாறிட்டுனா. இங்க போஜனத்தை வச்சது இவனை எழுப்ப. நல்ல அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டைம் இல்ல, 3 பாயிண்ட் சொல்லணும். தூதன் வந்து சொல்லும் போது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளே கண்ணே திறக்கிறார். அப்போ அவர் வந்து பார்க்கிறாரு. சொப்பனத்துல பார்த்தாரா, தரிசனத்துல பார்த்தாரா? ஒரு தூதன் வந்து சொல்லும் போது கண்ணை மூடிட்டு இருக்கிறார். கண்ணை திறக்கும் போது யாரு இல்லை, தூதன் இல்லை. ஆனா என்ன இருந்துச்சு? அவர் சொன்ன
அவர் சொன்ன ஆகாரம் இருந்தது. இப்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அவருடைய வார்த்தை இருக்குது. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு தாராருன்னு தெரியாது. பல நேரத்தில் தூதர்கள் கொண்டு வந்து தருவார்கள், பல நேரத்தில் அவரே வந்து சொல்லுவார், இதோ நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று அவரே சொல்லுவார். ஆனா அவர் சொன்னதெல்லாம் நம்ம கண்ணை திறந்து பார்த்தா இருக்கும். என்னென்ன சொன்ன, இவர் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டாரு. திருப்பியும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து. எவ்வளவு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வார்த்தை என்ன ஆகாரம். ஆனா நம்ம அதிலே அந்த சாம்பல்லையே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆமே. நீ கவலைப்படாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீங்க தான் உண்டு ஆண்டவரே. அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம், அதுலயே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, முன்ன சும்மா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் 2 மணிக்கு ஒரு சர்ச்சிலையாவது நிம்மதியா இருக்கலான்னு வந்தோம். அதுக்கப்புறம் ஆமென். ஆண்டவர் கொஞ்ச நாள் அழ விட்டாரு. எவ்வளவு நாள் நீ அழுதுட்டு இருப்ப? யாக்கோபே, இவைகளை நினை. நீ அழுதுட்ட, ஓகே. துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்த பின்பு அப்படிதான் இருக்கும். மோசைக்காக அழுத போது நம்முடைய நம்முடைய உணர்வுகளை ஆண்டவர் வந்து மைண்ட் பண்ணாதவர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணவே மாட்டார். அவரை மாதிரி நம்முடைய உணர்வுகளை மதிக்கிறதுக்கு வேற யாருக்குமே கிடையாது. ஆகார் அழுதாலும் ஏன் அழுறேன்னு கேட்பார். மரியாள் அழுதாலும் ஏன் அழுற. உயிர் தெழுந்த இயேசுனுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னா, யாரை போய் பார்க்கணும்? பிதாவை போய் பார்க்கணும். போட மாட்டேங்கிறாங்க சிலர். அழுதே போட மாட்டாங்க. சில புருஷர்கள்லாம் இதுவரை போயிட்டு வரேன்னு கிளம்புவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு, பிரயாணம் கேன்சல். இங்க இருந்து அம்மா இருந்து அதான் தூதர்களை வச்சு சொல்லியாச்சு. அண்ணன் சொல்லிப்பார், சொல்லி அனுப்பிவிடு, இல்லைன்னா இங்க இருந்து நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், நீங்க போங்க, அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு அம்மா மட்டும் பார்த்து ஆண்டவர் வந்து நின்றார். ஏமா அழுற, ஏன் அழுற, ஏன் அழுற? இதான் ஆண்டவர். என் உணர்வுகளை மதிக்கிற கர்த்தர், என் உணர்வுகளை. அதனாலதான் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் பெரு. ஆமென். என் நிலைமை மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க நேசித்தவரில் இது போல் அன்பை என்னும். நல்ல கவனமா கேளுங்க. யோபுவின் வாழ்க்கையில சரியான இழப்பு. அந்த இழப்பெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. யோபு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு எங்க உட்கார்ந்தார் தெரியுமா? சாம்பல்ல போய் உட்கார்ந்தார். ஆண்டவர் உடனே எழும் சொல்லல, அவன் அழட்டும், அவன் மனசுல என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் பேசட்டும். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை பாருங்கள். 31:40. கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக கடலில் முளைக்க கடவுள் என்றார். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. யோபின் வார்த்தைகள் இதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அடுத்து பேசலான்னு வரும்போது இடையில இன்னொருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறா. யாரு? எலிகோ. சரி, எலியெல்லாம் இடையில ஓடிட்டு இருக்கும். கர்த்தர் பேசு, சாம்பல்ல உட்கார்ந்து பேசு. பேசி முடிச்சதும் எலிகோ மேட்டரை விட்டுருங்க. இப்போ யோபுவின் வார்த்தை முடிந்ததும் 38வது அதிகாரத்துல, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. அப்ப யோபுவின் வார்த்தை முடிஞ்சதும் அடுத்த உத்தரவு யார்கிட்ட வருது? கர்த்தர்கிட்ட வருது. நிறைய உத்தரவு இப்படி வர வர இடையில சில எலி கிடந்து ஓடி ஓடி
அதனாலதான் உத்தரவாக ஆண்டவர் பேசும்போதே முதல்ல எலிகுவை ஸ்டாப் பண்ற. என்ன பண்ற பிறகு 2வது வசனம், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறதற்கு இவன் யார், அவரை விட்டு தள்ளு. அடுத்த வார்த்தை எலிகு மேட்டர் விடு, அவங்க எல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ சாம்பல்ல உட்கார்ந்தா எல்லாரும் பேசதான் செய்வாங்க, அதை விடு. இப்போதும் இந்த வேடை தான் கவனிக்கணும். புருஷனை போல இடை கட்டிக்கொள். அதன் அர்த்தம் என்னன்னா எலும்பு. அடுத்த ஸ்டெப் நீ வைக்கணும். நீ பலம் கொள்ளணும், நீ பலம் கொள்ளணும். நீ சாம்பல்லே உட்காந்து நீ புலம்பு. நீ எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்ட. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யோபுவின் வார்த்தை முடிந்தது, கர்த்தருடைய வார்த்தை தொடருது. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஊற்று. அண்ணாலே நீ ஊற்றுறது வரைக்கும் ரேமா வராது. ஏன்னா வந்தால் அதை அக்செப்ட் பண்ற இருதயம் உனக்கு இல்ல. உன் மனசுல அவ்வளவு அங்கலாய்ப்பு இருக்கும் போது எல்கானா எத்தனை வார்த்தைகளை சொன்னான், ஒரு வார்த்தையாவது உன் இருதயத்தில் போனதா? இல்ல. ஏன் போகல? நீ தூசியில உட்கார்ந்து இருக்கிற, வலியில உட்கார்ந்து இருக்கிற, வேதனையில உட்கார்ந்து இருக்கிற. வா வந்து ஊற்று. அன்னாள் இருதயத்தை தேவ சமூகத்துல ஃபுல்லா ஊற்றுனதுக்கு அப்புறம் ஏலி மூலமா கர்த்தர் பேசுறார். உன் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். யோபு சாம்பல்ல உட்கார்ந்தார், பேசுறார், பேசிட்டே இருக்கிறார். இடையில கொஞ்சம் சொன்னது போல ஆண்டவர் அதை மைண்டே பண்ணல. அவன் யாரு அப்படின்ட்டார். எனக்கு அவனை தெரியாது, எனக்கு ஒன்னதான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படுறீங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்க இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு அவங்களுக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒன்னதான் தெரியும், எனக்கு ஒன்னதான் தெரியும். ஆமென். நீ எழும்பு புருஷனை போல. ஆமென். இடை கட்டிக்கொள். 40வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார். அடுத்த வார்த்தை, இப்போதும் புருஷனை போல அரை கட்டிக்கொள்ளு. ஓ, நீ எழும்பு, பலன் கொள். ஓகே, அழுதாச்சு. நீ கர்த்தர் அவனை இப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணது எதுக்கு தெரியுமா? 42வது அதிகாரம் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. நீ தூசியிலே இருக்கிறது வரைக்கும் கர்த்தருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தூசியை உதறி விட்டு எழும்பு சீயோனே, தூசியை உதறி விட்டு. ஆமென். உன் அழுகை எல்லாம் ஆனந்தமாய் மாற போகிறது. முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீ எழும்பு, நீ எழும்பு. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா. கர்த்தர் பேச 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 அவன் எப்பொழுது அரை கட்டி கொண்டானோ, சாம்பல்ல உட்கார்ந்த போது என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இனி ஆண்டவரே வந்து நின்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா சாம்பல்ல உதறிட்டு எழும்பி நிற்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. நல்ல கரங்களை தட்டி எஸ் எஸ் எஸ், நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. இதுதான் நீ பலம் கொள்ளுகிறது. ஆமென். ஹalleluya. வேதனை சாதாரண வேதனை இல்ல, உணர்வுகளுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறார். ஆனா எத்தனை வருஷம் நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? எத்தனை வருஷம் அதே நினைச்சு பாட்டு பாடிட்டு இருப்ப? கர்த்தர் உனக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டினது வாழ்க்கை ஃபுல்லா பாடிட்டு இருப்பதற்கல்ல. யாக்கோபே, நீங்க 22 வருஷம் அழுதது போதும். யாக்கோபே எழும்பு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இனி நீ இந்த சாம்பல்ல உட்கார்ந்து அழக்கூடாது. எழும்பு. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya. யாக்கோபு ரொம்ப அழுதனால யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு செய்தி கேட்டு ஆளுக்கு உயிர் போயிட்டு. ஹalleluya. சாம்பல்ல இருந்து எழும்பலன்னா அவனுக்கு இரட்டிப்பான நன்மை தரும் கேட்டாலே நமக்கு பானை உடைக்க வேண்டியதான். அவ்வளவுதான். நீ எழும்பு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, யோசேப்பு மரித்தாங்கிற செய்தி கேட்ட போது நம்பினான். யாரு? யாக்கோபு. ஆனா உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தி கேட்டதும் நம்பல. நமக்கு உரியதல்லாத வார்த்தைகளை நம்ப பழகிட்டோம்னா நமக்குரிய வார்த்தைகளை நம்பிட மாட்டோம். அதனாலதான் அந்நிய சத்தத்துக்கு நம்முடைய செவிகள் எப்பவுமே விலகிதான் இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்முடைய ஸ்பிரிட்ல ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிட்டுன்னா அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா யூடியூப்ல இஷ்டத்துக்கு இருக்கும்.
ஹல்லேலூயா. ஆமே. எல்லாமே எல்லாமே இப்ப நான் தொட்டேன்னா அது வேற சாப்டர். ஆனா ஒரு தேவ பிள்ளை, அதனாலதான் எப்பவுமே நானும் டெய்லி செய்தி கேட்டுட்டே இருப்பேன். ஆனா சில செய்தி வந்து நம்ம ஸ்பிரிட்ல டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அந்த செய்தி வந்து அப்படியே விட்டுரும். அது யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. நமக்கு ஆவியில போராட்டம் இருக்கு, இல்ல நமக்கு இது முரணா இருக்கு, இல்ல ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நமக்கு சமாதானம் உண்டாகும், இருதயத்துல உணர்வு உண்டாகும், இருதயம் குத்தப்படும். சிலர் இந்த இருதயம் குத்தும் போது ஓடிடுவாங்க, அப்படி இல்லை. ஆமே, நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் வேதத்தை ரொம்ப நேசித்து வேதத்தோடு உங்களை எவ்வளவு அதிகமா நெருக்கமா வைக்க முடியுமோ வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவரை பார்த்தீங்களா, யாருடைய வாய் யாக்கோப இவ்வளவு அழ வச்சதோ அந்த வாயை வச்சு நல்லது சொல்ல வச்சார். ஹல்லேலூயா. எந்த கை உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டதோ அந்த கையை உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு கர்த்தர் அனுகூலம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஆண்டவர், நீ எழும்பி பலன் கொள்ளு, நீ எழும்பி பலன் கொள்ளு. சரி, அழுத எவ்வளவு நாள் தான் அழுதுட்டு இருப்ப, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாமா? எப்படி பலன் கொள்ள? கர்த்தர் கொடுக்கிற போஜனம், கர்த்தர் கொடுக்கிற போஜனம், பரலோக தகப்பன் தருகிற வார்த்தை. ஆமே, நீ எழுந்து உட்காந்து பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. ஆமே, தானியேல் அப்படித்தானே செய்தா. தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் படிச்சீங்கன்னா, தானியேல் வந்து அப்படி இனி பேச்சில்லை மூச்சில்லைன்னு சொல்லி விழுந்து கிடப்பான். அப்பொழுது 18, 19 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் அவன் எப்படி பலன் கொள்றதுன்னா வேர்டு தான் கேட்கணும். திடன்கொள், பேசுகையில் நான் திடன் கொண்டு. பேசுகையில் அவர் பேச பேச எப்படி பேதுருவின் படகு ஆழத்துக்கு போச்சோ, ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார்ல, எழும்பு, இனி அழாத, யோசுவாவே துக்கம் கொண்டாடினதெல்லாம் போதும். ஆமென். எத்தனை நாள்? 4வது நாள் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அடுத்து சிலர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவருக்கு இது பிடிக்கும். அவருக்கு இப்படிதான் ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. இறந்ததும் ஸ்தோத்திர கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்து, ஏன் இப்படி பிரியாணி போடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, அவங்க இந்த அம்மாவுக்கு வந்து இந்த ஹோட்டல் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். சரி போடுங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டு ஐயா இறந்துட்டார். அந்த ஐயா இறந்தது அடுத்த நாளில் வந்து இன்னொரு ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கூட்டு 2 கறி வச்சு ஒரு வெஜ்ஜு சாப்பாடு போட்டான். அப்போ அன்னைக்கு பிரியாணி போட்டீங்க, இன்னைக்கு இது போட்டீங்க, இந்த ஐயாவுக்கு இதான் பிடிக்கும். அப்போ என் கூட ஒரு தம்பி வந்திருந்தான் சர்ச்சிலேருந்து. அவன் சாப்பிட்டுட்டு சொன்னான், எனக்கு ஆண்டியை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்களை விட ஆண்டியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை நாள் யோசுவாவே, நீ எழும்பு முதல்ல. ஆமே, எத்தனை நாள்? தானியேலே எப்படி ஆண்டவர் என்ன பலன் கொள்ள? பேச பேச, இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு. யார் சொல்றா தெரியுமா? இனி என்னில் பேச்சு இல்லை, மூச்சு இல்லை. அதாவது மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு விழுந்து கிடந்தவன் வேர்டு வந்ததும் எழுந்து நிற்கிறான். உலர்ந்த எலும்புகள் காலொன்றி மகா பெரிய சேனையாய். எத்தனை பேர் தூசியை விட்டு எழுமணும்னு விரும்புறீங்க? தூசியை விட்டு நான் எழுமணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எல்லாவற்றையும் செய்கிறவர் சொல்லுகிறார், எழும்பு. சில தூசி, சிலருக்கு அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த தூசி இருக்கும். சில இடத்துல அப்படி சாம்பல போட்டு வச்சிருப்போம். அதாவது சில ஏரியாவை பார்த்தாலே ஃபீல் ஆயிரும். சில நபர்களை பார்த்தா அப்படியே போய் உட்கார்ந்து இருந்தாள். எவ்வளவு நாள்? போதும் போதும். 3 நாள் அழுதா போதும். சீஷர்களே 4வது நாள் பூட்டி அறைக்குள்ள வந்துட்டார். அவர் வந்துருவாரு. நீ பலம் கொள்ளணும்.
ஏன் ஆண்டவரே நான் பலன் கொள்ளணும்? நான் அப்படியே தரையோட படுத்துக்கிறேன் ஆண்டவரே, அப்படியே நான் இல்லாம போறேன் ஆண்டவரே, நான் பிறந்த நாள் எல்லாம் சபிக்கப்படுவதாக, இப்படிலாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிற? எதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை? இல்ல, ஆமே ஃப்ரெண்ட்ல இருக்குப்பா, ஆனா நீ பலப்படணும். தானியேலை பலப்படுத்தினதும் அடுத்த வார்த்தையை பாருங்கள், அதனுடைய 20வது வசனம். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்தில் வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? 21, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். நிறைய உனக்கு சொல்ல போறேன், நிறைய உனக்கு சொல்ல. அதான் எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம்? எலியாவே வந்து நில்லு, நான் பேசுறேன் எலியாவே. ஆமே, நான் சொல்றேன் எலியாவே. ஆமென். அவ யாரு உன் முடிவு எழுதுறதுக்கு? நீ இங்க வா. நீ சூறை செடிக்கு கீழே இருந்துட்டு இருந்தா யேசபேலினுடைய வார்த்தை தான் உன் காதுல மறுபடியும் மறுபடியும் தொனித்து கொண்டிருக்கும். நீ பலம் கொண்டு ஏன் சமூகத்துல வா. நான் சொல்லுகிற வார்த்தை உன் காதுல மறுபடியும் மறுபடியும் கேட்கும்படி செய்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் கவனிச்சீங்கன்னா, இதை எலியா வந்து யார மைண்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? யேசபேலை மைண்ட் பண்ணவே இல்லை. ஆசகேல் அபிஷேகம் பண்ணு, யெகூவா அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு. இது எலியா பாருங்க, ஒருத்தன் மேல சாலையை போட்டு போதும். எப்படியும் யாருக்கு கதை முடிய போகுது? யேசபேல் கதை முடிய போகுது. அவ கதை முடிய போகுது. அவ சத்தம் முட்டு எடுக்கணும். ஆமென், ஆமென். சில சொல்லுவாங்க பாருங்க, அவங்க ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க? வயசுல போட்டும். இந்த போட்டுங்கிறதுல நிறைய அர்த்தம் இருக்கு. உண்மையிலே எலியா அதுக்கப்புறம் யார மைண்ட் பண்ணவே இல்லைன்னா, யேசபேலை மைண்ட் பண்ணவே இல்லை. அப்படி மைண்ட் பண்ணாதனால இப்போ நேர ஆண்டவர் வா உன்னை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா நேர எங்க வந்து நிக்கிறார்? யோர்தானுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். ஒரு வார்த்தையில சுருண்ட ஆளு யாரு? எலியா. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல பலப்பட்டதும் சால்வையை தூக்கி அப்படி சொல்லிட்டு, என்னது இது? ஆமே, நீங்க பலப்பட்டு பாருங்க, நீங்க பலப்பட்டு பாருங்க, வார்த்தையில பலப்பட்டு பாருங்க. யோர்தான்ல உங்க முன்னாடி நீ எழும்பு, பலக்கொள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா நினைச்சிருப்பார், நல்ல வேளை நான் சூரிய செடிக்கு கீழே படுத்ததை யாரு பார்க்கல? எலிசா பார்க்கல. எலிசா எதை தான் பார்த்தான்? நான் யோர்தானை ஹேண்டில் பண்ணதை பார்த்தான். எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாம நான் போய் உக்காந்ததை யாரு பார்க்கல? நமக்கு ஹேண்டில் பண்ண முடியாத மேட்டர்லாம் கர்த்தர் பார்க்கட்டும். நம்மளால ஹேண்டில் பண்ண முடியறதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஆமென். யோபு நண்பர்கள் இவ்வளவு பேச காரணம் என்ன? யோபுவே, அவங்க வரும்போது நீ இன்னும் எதுல தான் உட்கார்ந்து இருக்கிற தெரியுமா? சாம்பல்ல தான் உட்கார்ந்து இருக்கிற. நீ இன்னும் சாம்பல்ல தான் உட்கார்ந்து இருக்கிற. நீ சாம்பல்ல உட்கார்ந்து என்ன பேசினாலும் அவங்க உன்னை குற்றப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. நீ எழும்பிரு யோபு. ஆண்டவர், நான் எழும்பிட்டேன். நீ எழும்பு. நாளைக்கு அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ற நிலைமைக்கு நான் வச்சு தாரேன் யோபுவே. நீ எழும்பு. அவன் வந்து பார்க்கும் போதெல்லாம் நீ சாம்பல்ல உட்கார்ந்து இருந்தான்னா அவன் உனக்கு பாஸ்டர் ஆயிடுவான். ஆமா, இன்னைக்கு நமக்கு எத்தனை பேர் பாஸ்டர் ஆயிட்டாங்க? சர்ச்சுக்கு வராதவங்க பாஸ்டர் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம உட்கார்ந்த இடம் அப்படி இல்ல. யாரெல்லாம வந்து ஆலய மணி போல வந்து அடிச்சுட்டு போறாங்க சிலர். ஆமா, சில ஹோட்டல் எல்லாம் வெளியே இந்த பெல் போட்டிருப்பாங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சா ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. நம்ம பிள்ளைங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அடிச்சுட்டே இருப்பாங்க. அடிச்சு டங்கு டங்குன்னு கேட்டுட்டே இருக்கும். எத்தனை பேர் அடிச்சுட்டு போவாங்க? ஏன் ஒரு கடைசியில் ஒரு எலி வேற வந்து பேசிட்டு போயிட்டேன். ஆக்சுவலா அவன் கூட வந்தவன். அவன் ஆக்சுவலா ஃப்ரெண்டே கிடையாது, கூட வந்து பார்த்துட்டே இருந்தான். என்னன்னு தெரியல. ஆமா, நீங்க எதுக்குங்க இவங்களை அடிச்சீங்க? அவெல்லாம் அடிச்சிட்டு இருந்தா என்னன்னு தெரியல. நானும் போய், ஏன் உனக்கு இந்த பிரச்சனை யோபுவே? எலும்பு, நீ எழும்பி பாரு. எழும்புனது 4 பேர் வந்து நிக்கிறாங்க. யோபு, நீங்க ஜெபம் பண்ணாதான் எங்களுக்கு மாற்றம் வருமா? யோபு தன் சிநேகிதருக்காக, உங்களை குற்றப்படுத்தினவங்களுக்காக, உங்களை அதான் ஆண்டவர் சொல்ற, நீ பலம் கொள்ளு. நீ சாம்பல்ல உட்கார்ந்தது அவங்க பார்க்கிறது வரைக்கும் நீ குற்றவாளிதான். நீ சாம்பல்ல உட்கார்ந்தது அவர் பார்க்கட்டும்.
ஹல்லேலூயா. அழணுமா? கதவை பூட்டிட்டு ஓன்னு அழுங்க. வெளியே வரும்போது யோசேப்பை போல. ஏன்னா ஒருக்கா யோசேப்பு சகோதரர்கள்ட்ட அழுதான். அழும்போது அவங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கண்ணீருக்கு மதிப்பு இல்லாத இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது. ஹல்லேலூயா. யோசேப்பு கதவை பூட்டிட்டு போய் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது எப்படி வருவார் நினைக்கிறீங்க? அழணுமா? நேர தனியா போயிருங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருடைய தொடங்கிட்டேன் அன்பை நினைச்சு தாங்க முடியாது. கார் எடுத்துட்டு எங்கேயாவது போயிருவேன். அப்படி வண்டி எங்கேயும் நிறுத்தவும் முடியாது. பாஸ்டர் என்னன்னு தலையை போட்டுருவாங்க. எங்கும் போக வழியில் அது எங்கேயாவது போயிடும். அப்படி வரும்போது ஒருத்தருக்கு தெரியாது. ஏன்னா இந்த கண்ணீருக்கு சாம்பல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு உங்க மனைவிக்கு தெரிஞ்சாலும் குற்றப்படுத்துவான். யோபுவின் மனைவி வந்து அடிச்சால இப்படி. ஆமென். நீங்க என்ற முகம்பாடியா தெய்வத்தின் முகம் வாடும் என் மீளிகள் ஈரனணிஞ்ச தெய்வத்தின். ஆமென். 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 யாக்கோபு ஒரு சிச்சுவேஷன் அப்படி ஹேண்டில் பண்ணிட்டார். யாபோ காட்டின் கரையில வந்து உட்கார்ந்து அழுதது யாக்கோபின் மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது. ஆனா யோசேப்புக்காக அழுதது ஊருக்கே தெரிஞ்சிட்டு. சில சிச்சுவேஷன் நம்ம கைவிட்டு போயிரும். கர்த்தர் சொல்ற, யாக்கோபே இவைகளை நினை. சில காரியத்துக்காக அழுறது யாருக்கும் தெரியாது. யோசேப்பு ஆரம்பத்துல தன் சகோதரனை நிமித்தம் அத பொங்கி அழுதது யாருக்கும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் யோசேப்பு அழுதது பார்வோன் வீட்டார் கேட்டாங்க இருக்கு. பார்வோன் வீட்டார் கேட்டாங்கல்ல. யாராவது வந்து யோசேப்பே ஏன் அழுறேன்னு கேட்டாங்களா? இல்ல. அப்படி கேட்கறதுக்கு ஒரே ஒருத்தர் தான். ஆமென். அவர் நல்லவர். நேரம் போயிட்டு அடுத்த 2 வேண்டாம். ஆமென். ஆண்டவர் அனுமதித்தா இன்னொரு டைம் சொல்லலாம். இல்லைன்னா வீட்டில் போய் செகண்ட் சர்வீஸ் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி பலன் கொள்ள. பலன் தாருமே. ஒரு 5 மினிட்ஸ் உண்மையா ஜெபம் பண்ண போறோம். ஓகே? எத்தனை பேர் இந்த தூசியை விட்டு நான் எழும்பணும்னு விரும்புறீங்க? அப்பா, நேத்து என்கிட்ட ஆலோசனை கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எனக்கு வந்து உபதேசம் பண்ற அளவுக்கு ஆயிட்டு. ஏன்னா நான் அப்படி இருக்கிறேன். நான் தூசியில இருக்கிறேன். என் கூட பேசி என்னை எழும்ப வச்சிருங்க. எலியாவை நீ எழுப்பிட்டேன்னா ஜெயிச்சுட்டேன். ஏசபேல்ல மேட்டரே கிடையாது உனக்கு. ஆனா சூரிய செடி கீழே இருக்கிறது வரைக்கும் அந்த மேட்டர். யோபுவே, வந்தவங்க எல்லாம் உன் நண்பர்கள் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க கூட உன்னை குற்றப்படுத்தினான் பாத்தியா? ஏன்னா அவன் உன்னை எப்படி பாக்குறான் தெரியுமா? நான் உன்னை எப்படி பார்த்தேன் தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன். ஆனா அவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? குற்றவாளியா பாக்குறாங்க உன்னை. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் கூட இப்படி குற்றப்படுத்த மாட்டாங்க. சில மனிதர்கள் குற்றப்படுத்துறத பார்த்தா சாத்தான் கூட என்ன சொன்னான்னா, ஆண்டவரே நீங்க அவனை பாதுகாக்கிறதுனாலதான் அவன் இப்படி இருக்கிறான், அதோட முடிச்சுட்டான். ஆனா வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, சன்மார்க்கனை என்னைக்காவது ஆண்டவர் தண்டிச்சிருப்பாரா? நீதிமான தண்டிச்சிருப்பாரா? நீ வந்து ரொம்ப உன் பார்வைக்கு நீதிமான மாதிரி இருக்கிற, ஆனா நீ குற்றவாளி அப்படி சொல்லி குற்றப்படுத்துறாங்க. ஏன்? நீ சாம்பல்ல இருக்கிற. நீ சாம்பல்ல இருக்கிறது வரைக்கும். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமாய் சில உள்ளங்களோடு பேசுகிறார். நீ எழும்பிட்டேனா? உன் வாழ்க்கையில 42வது அதிகாரம் எழுதப்படுகிறது.
நீ எழும்பிட்டேனா, நீ எழும்பிட்டேனா, நீ எழும்பிட்டேனா. சதனலரே மகடர பலவர பலரா சதரலரியா தனலரே. ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் கர்த்தர் என்னை காத்திருந்து காத்திருந்து பலனடைந்து கழுகு போல காத்திருந்து கழுகு போல எழும்புவேன்பா. கைகளை உயர்த்தி நம்புவே இயேசுவை. ஆமென். ஓரல கரமா சதன மகடரா விப்ரால ப்ரோ சேகே ப்ரோ தனலரியா தரரா. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை அப்பா இருக்கிறா. யாக்கோபே இவைகளை நினை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஆமென் வெட்கப்பட்டு கர்த்தருக்கு ஓரலம் ராஜன கடரியா ஜனரா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவே நம்புவே. ஓ ஹல்லேலூயா. சரலாரலார ராஜனரே நம்புவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையோ எந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையோ ஆமென். என்னை நம்பியவர் என்னை நம்பிய. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓரலம் அம்ரே சேகரே. ஆனந்தமே ஓ இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானா ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரே, அவன் அப்படி பேசிக் கொண்டிருக்கையில் தானியேல் திடன் கொண்டு எழுப்பிட்டான். ஆண்டவரே எழும்ப பண்ணுங்க, என்னை எழும்ப பண்ணுங்க. நான் இனி இந்த தூசியில இருக்கக்கூடாது, இனி இந்த வேதனையில அழுகையின் பள்ளத்தாக்க தாண்ட வச்சிருங்க. பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே கிருபை செய்யுங்க. நல்ல தகப்பனே, நீர் இந்த நாளில் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக தூசியில இருந்தது போதும், துக்கம் கொண்டு ஆடினது போதும், பலன் இல்லைன்னு சொல்லி படுத்தது போதும்.
சோர்ந்து சூறை செடி கீழே இருந்தது போதும். எழும்ப பண்ணுங்கப்பா, எழும்ப பண்ணுங்க. தூசிய உதறி விட்டு, தூசிய உதறி விட்டு glory. ஹalleluya. எழும்ப பண்ணுவீராக, என்னை எழும்ப பண்ணும். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, நான் எழும்புவேன். ஆமென். என்னை ஒவ்வொருவரும் அப்பா, ஒவ்வொருவரும் எழுப்பப்பட்டு, ஒவ்வொருவரும் எழுப்பப்பட்டுங்க. ஒவ்வொருவரும் பலத்தின் மேல் பலன் அடைந்து, யோபு எப்படி இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டு சாட்சியாய் நின்றார், அது போல ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. கிருபை உண்டாகட்டும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே